இன்னொன்று சாருன்னு சொன்னாலே நம்ம விபிடி ஐயா தான் சொன்னாங்க. சார் அப்படின்னு சொன்னால் எந்த சார் அப்படின்னு தெரியல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரவு 8 மணிக்கு ஒரு மாணவியை தனியாக கூட்டு போய் அவர்கிட்ட ஃபோனில் கையில் கொடுத்து அந்த சார்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சார் அது எந்த சாருன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனால் இப்போ வாக்கு இந்த சாரை பார்த்தாலும் பயம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும், இறந்தவர்களை விடுப்பதும், வெளியூருக்கு போனவர்களை விடுப்பதும், ஃபார்ம் 6, 7, 8 இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அண்ணன் தங்கமணி அழகாக சொன்னார். இதுல என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு? இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்தல் நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும், கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் 16ஆம் தொகுதியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் 234 தொகுதிகளிலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கிற இடம் எங்க இருக்குன்னா ஏதாவது ஒளிவுபரமா விற்பாங்க. முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு, கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்து வாசல்லே விற்கிறாங்க, கல்லூரி வாசல்லே விற்கிறாங்க கஞ்சாவையும் அபின். அப்புறம் இன்னொன்று மெத்து. விபிடி ஐயா மெத்துனா தெரியுமா உங்களுக்கு? மெத்த மாட்டாங்க. மெத்த உங்களுக்கு வேற எதுனா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொல்ல வேடிக்கையாக சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் படும் பாடை சிந்தித்து பார்க்க வேண்டும்.